வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். நம்மளுக்கு மீன் வலையில் இன்றைக்கி மீன் கிடச்சிருக்குது. கட்டா மீன் பாருங்கள் கிடச்சிருக்குது. கொஞ்சம் பொட்டு நண்டை இருக்குது. நண்டை பொரிச்சிக்கிட்டு மீனையும் பொரிச்சிக்கிட்டு இன்றைக்கி பழைய சாத கஞ்சிக்கு இன்றைக்கி செம்மையான ஒரு சாப்பாடு. நம்ம கடற்கரை ஓரத்தில் கடல் அலை சவுண்டை பாருங்கள். அந்த ஓசை எப்படின்னு கேட்குதுன்னு மட்டும் பாருங்கள். நல்லா அலைகள் பக்கத்தில் உட்காந்துருந்து கடற்கரை ஓரத்தில் நல்லா குளிர்ந்த காற்றோட்டமாக வருது. இதில் மீன் நண்டையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு போய் சமைச்சி பழைய கஞ்சிக்கு நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். நம்ம அந்த கட்டாவை இன்றைக்கி வெட்டி தோலை உரித்து நம்ம பொரித்து இன்றைக்கி செம்மையாக சாப்பிட போகிறோம். இப்போ வெட்டி எடுத்துக்கிடுவோம் வாங்க. கட்டா மீன் வந்து பொரிக்கிறதுக்கும் சுக்காவுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி வடையும் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ பாருங்கள், நம்ம ஓஸ் மேலே தான் உட்காந்துருக்குறோம். உட்காந்துருந்து தான் ஏன்டா கடை தண்ணியை வந்து நல்ல தண்ணியை ஆக்குறதுக்காண்டி ஓஸ் போட்டிருக்குறாங்க. இப்போ நம்ம கட்டாவை வெட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ கட்டா மீன் பார்க்குறதுக்கே பாறை மீன் மாடல்லே தெரியும். ஆனால் பாறை மீனுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஏமாத்திடுவாங்க. பார்த்து இந்த கட்டா மீனை பார்த்து வாங்குங்க. ரெண்டு சைடு உள்ள முள்ளையும் வெட்டிக்கிட்டு இப்படி இழுத்தோம்னா அந்த தோல் வந்துடும். இப்போ கட்டாவுக்கு தோலை உரிச்சாச்சு. நம்ம பொரிக்கிறதுக்கு சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கிடுவோம். தண்ணியல்னா இங்கே பாருங்கள், இப்படி தான் பாசியாக இருக்குது. ஏன்டா கடலில் அலை சவுண்டு சத்தம் உங்களுக்கு கேட்கும். கடல் அலச கிடக்கிறனால இந்த பாசி எப்பெல்லாம் கரையை வந்து ஒதுக்கிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த கரைப்பெல்லாம் பாருங்கள், சிகப்பு நிறத்தில் தெரியும். ஒரு படியாக மங்கின கலரில் இருக்கும். அது ஃபுல்லாக சிவப்பு கலர் பாசிங்க. நம்ம தண்ணி போய் அள்ளுனாலும் இப்படி தான் இருக்கும் தண்ணி. நம்ம தெளிய வச்சு தான் மீனும் நண்டைய அலசணும். சவுங்கல் பாசி இந்த மாதம் ஃபுல்லாக இப்படி தான் ஒதுங்கும்.
உப்பு கல் போட்டு உரைச்சி கடை தண்ணியில் அலசிட்டு போய் நம்ம வீட்டில் அலசிக்கிடுவோம் நல்லா. நம்ம கடை தண்ணியில் அலசிட்டு வந்தோம் நண்டு மீனையெல்லாம். இப்போ நல்ல தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, சிக்கன் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா விரவி ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருவோம். எண்ணெயை சூடேற்றிக்கிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பெரட்டி விட்டு பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். பற்ற வச்சாச்சு. ஒரு அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் எண்ணெய் ஊற்றணும், தோசைக்கல் சூடேறட்டும். இப்போ வந்து நம்ம நண்டை பொரிக்கிறதுக்கு வந்து இப்போ கடுகு உளுந்து சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இப்போ தக்காளியை சேர்த்து வதக்கி விட்டுருவோம் நல்லா. ஒரு அடுப்பில் நண்டு பொரியல், ஒரு அடுப்பில் மீன் பொரியல். விரவியாச்சு. இப்போ அப்படியே தோசைக்கல்லில் ஒன்று ஒன்றா எடுத்து போடுவோம்.
இப்போ நண்டை சேர்த்துருவோம். போட்டு மூடிடுவோம். இப்போ ஒரு கரை வெந்துருச்சு, ஒரு கரை அப்படியே மெதுவாக திரட்டி விடுவோம் எண்ணெயில். இப்போ மஞ்சள் பொடி, சிக்கன் பொடி போட்டுக்கிடுவோம். நண்டு பொரிச்சாச்சு, மீனும் பொரிச்சாச்சு. இப்போ காலையிலே நல்லா தயிரை ஊற்றி பழைய கஞ்சிக்கு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட ஆசையாக இருந்தால் வாங்க, கண்டிப்பாக சேர்ந்து கஞ்சி குடிக்கலாம். உங்களுக்கு அதை போட்டு இல்லையா? காலையிலே நானும் எங்கள் வீட்டுக்காரர்களும் கஞ்சி கடந்தது. கஞ்சிக்கு நண்டு மீன் காலையிலே கிடச்சிச்சு நம்மளுக்கு. இன்றைக்கி நல்ல ஒரு கஞ்சிக்கு வந்து நல்ல ஒரு பொரியல் நண்டு, பொரியல் மீன், செம்ம கஞ்சி இழுக்கும். கஞ்சிக்கு நண்டு பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இப்படி தாங்க எங்கள் வலையில் எது கிடச்சாலும் சரி, இப்படி காலையிலே சமைச்சு குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சாப்பிடுவோம். நீங்களே இப்படி மீன் நண்டு கிடச்சிச்சுண்டா பழைய கஞ்சிக்கு இப்படி நல்லா பொரிச்சு எடுத்து சாப்பிடுங்க, நல்லா இருக்குங்க கஞ்சிக்கு. நண்டு பொரிச்சு வந்துருக்காகம்மா, கஞ்சி குடிக்கும், எல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்களும் கஞ்சி குடிக்கணும், சோறு சாப்பிடணும்னா வாங்க எங்கள் ஏரியாவுக்கு, சாப்பிட்டு போவீங்க. நல்லா இருக்கு பாருங்க. வெஞ்சனம்லாம் கூட்டுலாம் நல்லா வைப்பாங்க. பழைய கஞ்சிக்கு நண்டு பொரியலும்
மீன் பொரிச்சும் சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குங்க. இதேமாரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கஞ்சிக்கு, பழைய கஞ்சிக்கு, பழைய சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துட்டு மீன் நல்லா பொரித்து சாப்பிட்டு பாருங்கள். கட்டா மீன் பொரியலுக்கு சூப்பராக அதே மாதிரி நம்ம சுக்காவோ இல்லை வறுவல் மாதிரி பண்ணினாலோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து அப்படியே பொரித்து சாப்பிடும்போது நல்லா அந்த சதையை பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். அதனால தான் கட்டா மீன்லாம் கிடச்சா நாங்கள் பொரிச்சிருவோம், இல்லாட்டா சுக்கா மாதிரி வச்சுருவோம், இல்லை வறுவல் பண்ணிடுவோங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எல்லாம் கட்டா கடத்துலாம் வாங்கி நல்லா விதவிதமாக சமைச்சு சாப்பிடுங்க கட்டா மீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.